முரட்டுக்காளை. கண்டிப்பா. முரட்டுக்காளை படம் வந்து பார்த்த அப்புறம் தான் ஜல்லிக்கட்டு இந்த அளவுக்கு அமோகமா அனைத்து கிராமங்களிலும் தமிழ்நாடு முழுக்க மட்டும் இல்லை, மற்ற மாநிலங்கள், மற்ற ஸ்டேட் இன் இந்தியாலையும் ஜல்லிக்கட்டு நடக்கிறது அப்படின்றது வந்து தெரிய வந்தது. அதுக்கப்புறம் வந்து சிட்டியில் கூட ஜல்லிக்கட்டு பண்ண முடியுமா அப்படின்ற அளவுக்கு எல்லாருக்கும் ஆர்வம் இருக்கு. இன்னைக்கு நீங்கள் ஒரு 3 நாளாக பார்த்தீங்கன்னாக்க சிட்டியில் இருக்கவங்க யாருமே ஜல்லிக்கட்டு பற்றியோ பொங்கல் பற்றியோ ஒன்றும் தெரியல. ஆனால் சிட்டியில் இருக்கிறவங்க 75% கிராமத்துலேருந்து வந்தவங்கன்றத ப்ரூவ் ஆகிடுது. ரோட்ஸ் எல்லாம் எம்டியாக இருக்குது, எல்லா இடமும் காலியாக இருக்குது, வெறிச்சோடி கிடக்கு சென்னை மாநகரமே. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னாக்க இன்றைக்கும் பொங்கல் திருவிழா கிராமங்களில் அதிகமாக அமோகமாக கொண்டாடப்படுகிறது. அதில் வந்து ஜல்லிக்கட்டு இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் திங். ஒன்லி திங் இஸ் நம்ம வந்து அந்த மாடுகளுக்கும் நம்ம எந்த விதமான தொந்தரவு கொடுக்கக்கூடாது. இந்த ஜல்லிக்கட்டு வீரர்களையும் நம்ம அவங்களோட உசிரையும் அவங்களோட உடலையும் பாதுகாக்கிற அளவுக்கு அதை நடத்தணும். விபரீதமாக ஏதாவது நடந்ததுனாக்க அது வந்து மனசுக்கு எல்லாருக்கும் கஷ்டமாக இருக்கும். மற்றபடி ஜல்லிக்கட்டு ரொம்ப அவசியமான ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷனை எப்படியாவது சிட்டிஸில் பிரபல்யப்படுத்தணும்னு நான் இதுக்கு உள்ள அதிகாரிகளை கேட்டுக்கொள்கிறேன்.